அயோத்தியா காண்டம் சாப்டர் 20. கைகேயினுடைய அந்தப்புறத்திலிருந்து ராமன் வெளியே வரும்பொழுது அங்கிருந்த பெண்கள் எல்லோரும் ரொம்பவும் துக்கப்பட ஆரம்பிச்சா. தன்னுடைய பிதா சொல்லாமல் இருக்கையிலேயே அந்தப்புறத்தில் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் குறைவில்லாமல் ராமன் பண்ணிட்டு வந்தாரே. லோகத்துல எல்லா பிராணிகளும் அடைய வேண்டிய வஸ்துவும் அதை அடைவதற்கு சாதனமாகவும் இருக்கக்கூடிய ராமன் இன்னைக்கு காட்டுக்கு துரத்தப்பட போகிறார். பிறந்தது முதல் கௌசல்யிடம் பக்தி, விசுவாசம், மரியாதை இவைகளுடன் பணிவிடை செய்வது போல நம்மிடத்திலும் பணிவிடை செய்து வருகின்றவர் அல்லவா இந்த ராமர். பிறர் தன்னை கடுமையாக பேசி கோபிக்கவே மாட்டாரே. கோபத்தை உண்டாக்கும் காரியத்தை ஒருபொழுதும் அவர் செய்வதே இல்லையே. கேவலம் கோபிக்கின்றவர்களை கூட இனிமையாக பேசி சமாதானப்படுத்துவாரே. அப்படிப்பட்ட ராமன் இன்னைக்கு காட்டுக்கு துரத்தப்படுகிறார். நமது ராஜா கொஞ்சமும் புத்தியே இல்லாதவர். எல்லா பிராணிகளுக்கும் ஆதாரமான ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அதனால் சகல லோகங்களுக்கும் நாசத்தைத்தான் உண்டாக்க போகிறார் அப்படின்னு அங்குள்ள ராஜ ஸ்திரீகள் எல்லோரும் ஒரு கண்ணுக்குட்டியை இழந்த பசுவை போல வாயை விட்டு அழுது கொண்டு மகாராஜாவை நிந்தனை பண்ண ஆரம்பிச்சா. அப்படி அந்த பயங்கரமான அழுகுரல் தசரதருடைய காதுல விழ புத்திரனை விட்டு பிரிந்த சோகத்தினால அவர் தவிச்சு கொண்டிருந்தவர் வெக்கத்தாலும் துக்கத்தாலும் இருந்த இடத்திலேயே மறுபடியும் மூர்ச்சையடைந்தார். அங்கிருந்து வெளியில் போய்கொண்டிருக்கும் ராமனும் அதை கேட்டு மிகவும் வருத்தம் அடைந்து அவர்களுடைய துக்கத்தை தீர்ப்பதற்கான வழி தெரியாமல் அதைத்தான் அதிகப்படுத்தாமலாவது இருக்க வேண்டும் என்று தன்னுடைய துக்கத்தை அடக்கிக் கொண்டு லக்ஷ்மணனோடு தன்னுடைய தாயினுடைய அந்தப்புறத்துக்கு வந்தார். அங்க வாசல்ல இருந்த காவல்காரர்களுக்கு தலைவன் மிகுந்த வயசானவர். இன்னும் பலர் தன்னை பூஜிக்க கையில் பெரம்போட அவர் உட்கார்ந்து நின்றார். எல்லாரும் ராமனை பார்த்தவுடன் வெகு வேகமாக எழுந்துண்டு ஜெய விஜயீ பவா என்று ஆசீர்வாதத்தை சொன்னா. முதல் கட்டு, இரண்டாவது கட்டு, பெரிய அரண்மனை இல்லையா, அப்படி எல்லா கட்டுக்களிலும் வேதங்கள்ல கரை கண்ட பிராமணர்கள்லாம் நிறைய பேர் இருந்தா. வயசு முதிர்ந்த அவ எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிண்டு மூன்றாவது கட்டுல கன்னிகைகளும் வயசான ஸ்திரீகளும் காவல் காத்து கொண்டிருப்பதை அங்க பார்த்தார். அவ எல்லோரும் சந்தோஷத்தோட ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உள்ளே போய் அவருடைய வரவை கௌசல்யக்கு தெரிவித்தார்கள். அதாவது யார் நமஸ்காரம் பண்ணினா கூட சரிதான், வாயை விட்டு நன்னா சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பண்ணணும். சில பேர் நமஸ்காரம் பண்ணா கூட வாயை திறக்கவே மாட்டா, வாய மூடின்னு சிரிச்சுருப்பா. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி மௌனமா இருக்கிறவாளுக்கு நமஸ்காரமே பண்ணாதேன்னு சொல்றா. அதனால யார் நமஸ்காரம் பண்ணாலும் வாயை விட்டு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறது கூட நமக்கு இதுல சொல்லி கொடுத்துருக்கா. தன் மகனுடைய க்ஷேமத்தை வேண்டி அவள் ராத்திரி முழுக்க விரதம் இருந்து விடிஞ்சவுடன் மகாவிஷ்ணுவை விதிப்படி பூஜை பண்ணிட்டு இருந்தா. எப்போதும் விரதங்களை அனுஷ்டித்து கொண்டிருந்த அந்த ராஜ மகிஷி அக்னியில் மந்திரத்தோடு ஹோமங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. தேவ பூஜைக்காக தயிர், அட்சதை, நெய், மோதகம், பொரி, மாலைகள், பாயசம், பூர்ண கும்பம் எல்லாம் வச்சிருந்தது. எல்லாமே தன் மகனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்படி அவள் தேவதைகளை குறித்து ஜலத்தினால் தர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தா. எப்பொழுதும் விரதங்களையே அனுஷ்டிக்கிறதுனால அவளுடைய தேகம் கொஞ்சம் இழைச்சிருந்தா கூட அவளுடைய காந்தியால அவளை பார்த்தா ஒரு தேவதை போலத்தான் இருந்தா. பல நாளாக காணாத தன்னுடைய அருமை குழந்தை தன்னுடைய அந்தப்புறத்துக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு பெண் குதிரை தன்னுடைய குட்டியை கண்டு எப்படி தாவுமோ அப்படி ராமனை எதிர்கொண்டு அழைத்தாள். ராமன் தன்னுடைய தாயை பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறார். கௌசல்யை தன் புத்திரனை பிரியத்தோடு கட்டி அணைத்து உச்சி முகுந்து அதன் பிறகு பேச ஆரம்பித்தாள். வயசுல முதிர்ந்தவர்களும் தர்மவான்களும் மகாத்மாக்களுமான உன்னுடைய முன்னோர்கள் ராஜ ரிஷிகளைப் போல நீண்ட ஆயுளையும்
ஒப்பற்ற கீர்த்தியையும் குல தர்மத்தையும் நீயும் அடையணும் அப்பா. உன்னுடைய அப்பா செய்த பிரதிஜை தவறாதவர். உன்னிடத்தில் சொன்னபடி இன்னிக்கே உன்னை இளவரசனாக அபிஷேகம் செய்ய போறார். தர்மங்கள் யாவையும் அறிந்தவர் அல்லவா அவர் என்று ராமனை ஆசனத்துல உட்காரச் சொல்லி நீ இங்கேயே சாப்பிடணும் அப்படின்னு சொல்றா. அவர் சுவாவத்தில் வணக்கம் உள்ளவர். கௌசல்ய இடத்தில் அவருக்குள்ள பக்திக்கு எல்லையே இல்லை. அவளால் கொடுக்கப்பட்ட ஆசனத்துல தான் உட்கார்ந்துக்காம அதை அங்கீகரித்து அப்படியே தொட்டுட்டு கை கூப்பி கொஞ்சம் வெக்கத்தோட, அம்மா, தங்களுக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்னும் நடந்திருக்கு. மகாராஜா என் அபிஷேகத்தை நிறுத்திட்டார். பரதனை இளவரசனாக செய்ய போறார். நான் 14 வருஷங்கள் வரைக்கும் தண்டகாரண்யத்தில் வசிக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டிருக்கார். அதனால இப்பொழுது இங்கிருந்து நான் புறப்பட போகிறேன். தங்களிடத்துல உத்தரவு வாங்கிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். மனுஷ சஞ்சாரம் இல்லாத காட்டுல தேன், கிழங்கு, பழங்கள் முதலியவற்றை தின்று கொண்டு மாம்சத்தை விலக்கி தபஸ்வியாக நான் வாழப் போறேன். ஆனால் ராமலட்சுமணர் மாமிசத்தை புசித்ததாக சில இடங்கள்ல சொல்லியிருக்கா. அதனால இத சொல்றா, மாமிசத்தை தள்ள போறேன் அப்படின்னு சொல்ற. எனக்கு ரத்தனங்களால் இழைத்த இந்த ஆசனத்தினால என்னம்மா பிரயோஜனம்? விஷ்டரம் என்ற வைதீக ஆசனத்தையே நான் இப்பொழுது உபயோகிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்றார். அதை கேட்டவுடன் காட்டுல உள்ள சால மரத்தின் கிளைகளை கோடாலியால வெட்டி தள்ளப்பட்டது போல, தேவலோகத்தில் இருந்த தேவதையை பூமியில் தள்ளப்பட்டது போல கௌசல்யை பிரஜையின்றி பூமியிலே கீழே விழுந்தாள். ஒரு நாளும் துக்கத்தை அனுபவிக்காத தன்னுடைய தாய் அடியற்ற வாழை மரம் போல கீழே விழுந்ததைக் கண்டு ராமன் சமீபத்துல ஓடி கிட்டக்க போய் அன்னையை தூக்கி எடுத்து அதிக பாரத்தை சுமந்து சிரமம் தீர கீழே விழுந்து புரண்டு எழுந்த ஒரு பெண் குதிரையைப் போல புழுதி படிந்த அவளுடைய தேகத்தை கைகளால் தடவி கொடுத்தார். பிறகு அவள் பிரஜை தெளிந்து அதுவரையில் சுகத்தையே அனுபவித்து வந்தவளாகையால் துக்கத்தை அனுபவிக்காதவளாகையால் லக்ஷ்மணன் கேட்டுக்கொண்டிருக்க ராமனை பார்த்து, அப்பா குழந்தை, எனக்கு நீ புத்திரனாக பிறக்காமல் இருந்தால் எவ்வளவு துக்கம் உனக்கு உண்டாகாதே. புத்திரன் இல்லை என்ற துக்கத்தை தவிர மலடிக்கு வேறு எதுவுமே இல்லை. எனக்கோ புத்திரன் பிறந்தான். அவனை விட்டு பிரிவதால் புத்திரனை பெற்று வளர்த்த துக்கமும் விட்டு பிரியும் துக்கமும் பிள்ளையில்லாத மலடி அனுபவிக்கும் துக்கமும் எல்லாம் நேர்ந்திருக்கிறது. மலடியின் கஷ்டம் கேவலம் தேகத்தை பற்றினது. ஆனால் நான் அனுபவிக்கும் வருத்தமோ தேகம், இந்திரியங்கள், மனசு ஆகிய எல்லாவற்றையும் பற்றியது. நான் இந்த பூமண்டல சக்கரவர்த்தியான அயோத்தியாதிபதியின் பட்ட மகிழ்ச்சிதான். ஆனால் அதற்கு தகுந்த ஐஸ்வர்யம், ஆபரணம், அதிகாரம் முதலியவை எனக்கு இல்லையே. என் கணவனும் என்னிடத்தில் அதிக பிரீதி வைக்கவில்லை. நீ பிறந்த பிறகு அவருக்கு உன்னிடத்தில் உள்ள பிரீதியால் நான் அவ்விரண்டு சுகத்தையும் அடையலாம் என்ற எண்ணத்தால் இதுவரையில் பிழைத்திருந்தேன். இனி இதைவிட அதிக துக்கத்தை அனுபவிக்க வேண்டியிருக்குமே. சுகம் இல்லாவிட்டால் போகட்டும். சக்களத்திகள் என் கணவனுடைய மனசை கலைத்து அவருக்கு என்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரீதியை குறைக்கும்படியான குரூரமான வார்த்தைகளை இனிமேல் சொல்வார்கள். இதுவரையில் ஜாடையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இனிமேல் ஸ்பஷ்டமாக என்னை பார்த்து கோபத்துடன் என்னுடைய பர்த்தாவிற்கு எதிரில் நிற்காதே போ என்று சொல்வார்கள். பரிகாசமாக மலடிக்கு உற்சவங்களும் சந்தோஷமும் எதற்கு என்று சொல்வார்கள். சக்கரவர்த்தி என் வீட்டில் இருக்கும் பொழுது அசூயை கொண்டு அவரை பலாத்காரமாக, இங்கே உனக்கு என்ன வேலை, என் அந்தப்புறத்திற்கு போவோம் வா என்று இழுப்பார்கள். அவர்களுடைய பிறப்பையும் ஸ்திதியையும் யோகியதையையும் கவனித்தால் இந்த வார்த்தைகள் என்னை பார்த்து அவர்கள் சொல்ல துணிவார்களா? இப்பொழுது எனக்கு நேர்ந்த கௌரவ குறைவையும் கஷ்டத்தையும் பார்த்து அல்லவா அவர்களுக்கு இப்படி பேச தைரியம் உண்டாகியது. ஸ்திரீகளுக்கு இதைவிட கஷ்டம் இருக்க முடியுமா?
என் துக்கத்திற்கும் அழுகைக்கும் எல்லையே இல்லை, சொல்லவும் முடியாது. மகா பராக்கிரமசாலி, மூத்த புத்திரன், அடுத்தபடியாக மகாராஜாவாக ஆக வேண்டியவன். நீ இங்கிருக்கும் பொழுதே இந்த துக்கங்கள் எனக்கு நேர்ந்திருக்கிறது. நீயும் எங்கிருந்து போய்விட்டால் கேட்க வேண்டுமோ? அதைவிட நான் உயிரை விடுவதே நல்லது. ஒவ்வொரு நாளும் என் கணவன் என்னை அவமதிக்கிறார். மற்றவர்களை விட நான் மேலான பதவியில் இருக்க வேண்டியவள். ஆனால் இப்பொழுது கைகேயின் வேலைக்காரர்களுக்கு சமமாகத்தான் நடத்தப்படுகிறேன். நன்றாக யோசித்தால் அவர்களுக்கும் கீழ்ப்பட்டவள் அல்லவோ நான் என்றாள். அவர்கள் கைகேயின் பிரியத்திற்கு பாத்திரக்காரர்கள் அல்லவா? இதுவரையில் எவனாவது எனக்கு சிசுருஷை செய்து என்னிடத்தில் பிரியமாக பேசிக் கொண்டிருந்தால் அவனும் கைகேயின் புத்திரன் என்ன செய்து விடுவானோ என்று பயந்து கொண்டு இனி என்னிடத்தில் பேசவே மாட்டான். கைகேயிக்கு எப்பொழுதும் என்னிடத்தில் கோபம் உண்டு. என் விஷயமாக கடுமையான வார்த்தைகள் அவளுடைய வார்த்தையில் வறுமை ஒழிய வேறு எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட கஷ்டமும் நேர்ந்து விட்டால் சொல்லவும் வேண்டுமோ? அவளுடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? நீ பிறந்த இந்த 17 வருஷங்களாக எவ்வளவோ கஷ்டங்களை பொறுத்து அனுபவித்து வந்தேன். நீ சீக்கிரமாக யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்யப்படுவாய், அப்பொழுதாவது எனக்கு சுகம் நேரும் என்று நினைத்தேனே. இனிமேல் அந்த நம்பிக்கையும் போச்சு. சக்களத்திகளின் குரூரமான வார்த்தைகளையும் அவர்கள் செய்யும் அவமானங்களையும் வெகுகாலம் பொறுத்து கொள்ள முடியுமா? அந்த துக்கத்திற்கு முடிவு கிடையாதே. எனக்கோ பால்யமும் பலமும் அழகும் போய்விட்டது. இனிமேல் மகாராஜாவுக்கு என்னிடத்தில் பிரீதி உண்டாக எந்த காரணமும் இல்லை. உன் முகத்தை பார்க்காமல் என்னால் பிழைக்க முடியாது. கணக்கில்லாத விரதங்களை அனுஷ்டித்து தேவதைகளை பூஜித்து உபவாசங்களை செய்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்று வளர்த்தேன். எல்லாம் வீணானதே. என் பாக்கியம் அவ்வளவுதான். மழை காலத்தில் பெரிய ஆற்றில் திடீரென்று வெள்ளம் பொங்கி வந்தால் கரைகள் உடைவது போல திடீரென்று எனக்கு நேர்ந்த இந்த பெரும் துக்கத்தால் என் ஹிருதயம் தளராமல் கெட்டியாக இருப்பதை பார்த்தால் அதுக்கு நாசமே இல்லையோ? இது இரும்பால் செய்யப்பட்டதோ? மனுஷர்களுக்கு ஏற்பட்ட காலத்திற்கு முன்பு மரணம் நேராது என்பது நிச்சயம் என்று இதனால் நன்றாக தெரிகிறது. சாவே எனக்கு கிடையாதோ? அல்லது யமலோகத்தில் எனக்கு இடமே இல்லையோ? அழுது கொண்டிருக்கும் பெண்மானை சிங்கம் கவ்விக்கொண்டு போவது போல இந்த க்ஷணமே யமன் என்னை கொண்டு போக மாட்டானா? நமக்கு ஏற்பட்ட காலத்திற்கு முன் நமது இஷ்டப்படி மரணம் நேரும் என்று இருந்தால் கன்றை விட்டு பிரிந்த பசுவை போல உன்னை விட்டு பிரிந்து பிழைத்திருப்பதை விட யமனுடைய வீட்டிற்கு இப்பொழுதே போவேனே. ஐயோ, என் குழந்தைக்கு க்ஷேமம் ஏற்பட வேண்டும் என்று நான் செய்த விரதங்களும் தானங்களும் தியானங்களும் பூஜைகளும் வீணாகப் போனதே. எல்லாவற்றையும் காட்டிலும் இன்னும் அதிக துக்கத்தையே தருகிறதே. நீ வனத்திற்கு போன பிறகு நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்? உன்னுடன் நானும் காட்டுக்கு வருகிறேன். தேகத்தில் பலமற்று வயசு சென்ற பசு தான் மிகுந்த பிரீதி வைத்திருக்கும் கன்றின் பின் போகுமே தவிர அதை விட்டு பிரிந்து இருக்குமா என்று அந்த கொடிய துக்கத்தை பொறுக்க முடியாமல் ராமனை பார்த்து பிரிவதாலும் சக்களத்திகளாலும் தனக்கு இனிமேல் நேரக்கூடிய கஷ்டங்களை நினைத்தும் சத்தியம் என்ற பாசத்தால் ராமன் கட்டுப்பட்டு மேலே சொன்ன துக்கங்களை தீர்க்க முடியாமல் இருப்பதை யோசித்தும் பெண் கிண்ணற பட்சி தன் குஞ்சு வேடனுடைய வலையில் கட்டுப்பட்டு தவிப்பதைப் போல பார்த்து கொண்டு கதறுவது போல வாய்விட்டு அழுதாள் கௌசல்யை என்று சொல்லி இந்த 20வது சாப்டரை முடிக்கிறார்.